இளைஞரணி சார்பிலே நடத்தப்படக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதை பற்றது, எதை மையப்படுத்தியது என்பதை எனக்கு முன்னாலே இங்கு தெளிவாக ஆரம்பத்திலிருந்து இறுதியில் பேசிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் வரை அத்துணை பொறுப்பாளர்களும் சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். அதனுடைய மைய கருத்து, இன்றைய தலைப்பு, பாஜக அரசு ஒரு மக்கள் விரோத அரசு. இந்த மக்கள் விரோத அரசை தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ அவர்கள் 2 முறை தேர்தலிலே மக்கள் ஏமாந்திருக்கிறார்களோ அல்லது வித்தைகளால் வந்தார்களோ அது தெரியாது. ஆனாலும் மிக முக்கியமாக இப்போது வரக்கூடிய அடுத்த ஏப்ரலில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலிலே மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால், அதாவது 3வது முறை மோடி தலைமையில் நடக்கக்கூடிய அந்த ஆட்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி, பாஜக என்ற அதனுடைய அரசியல் கட்சியின் மூலமாக நடத்தப்படுகிற ஒரு எதேச்சாரிகார ஆட்சி இருக்கிறதே, அது மீண்டும் வரக்கூடியது என்ற அளவிலே நம்முடைய மக்கள் ஏமாந்தாலோ அல்லது ஏமாற்றப்பட்டாலோ என்ன ஆகும் என்பதைத்தான் இங்கே நம்முடைய தோழர்கள் ஒரு போராட்டத்தின் மூலமாக, ஒரு அறப்போராட்டத்தின் மூலமாக, கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அருமை தோழர் நாத்திக பொன்முடி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய சுரேஷ் அவர்களே, மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர்களாக முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய அருமை தோழர்கள் வெற்றிக்குமார், சிற்றரசு, தம்பி பிரபாகரன், அருண்குமார், வேலு, செல்லத்துறை, வேல்முருகன், அறிவன், ஜெகநாதன், வெற்றிவேல், முனைவர் ராஜவேல், குமார், கமல்குமார், சவுந்தரபாண்டியன் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே உரையாற்றிய கழக துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் அவர்களே, கழக பொருளாளர் குமரேசன் அவர்களே, மற்றும் கழக செயலவைத் தலைவர் வீரமர்த்தினி அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார் அவர்களே, குணசேகரன் அவர்களே, பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் இன்பக்கனி அவர்களே, வெளியுறவு செயலாளர் கருணாநிதி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களே, மணியம்மை அவர்களே, தலைமை கழக அமைப்பாளர் இளந்திரையர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற தென் சென்னை, வட சென்னை மற்ற பிற மாவட்ட தலைவர்களே, செயலாளர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர் தோழர் சண்முகப்பிரியன் அவர்களே, மற்றும் இந்த அறப்போராட்டத்திலே, கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற அருமை சகோதரிகளே, தோழர்களே, நண்பர்களே, அனைத்து இயக்கங்களை சார்ந்த, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட பெரியோர்களே, ஊடகவியலாளர்களான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தோழர்கள் ஏராளமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. வருகின்ற தேர்தல் இருக்கிறதே, இது சாதாரண தேர்தல் அல்ல, இது ஒரு ஜீவ மரண போராட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வாழ்வா சாவா என்ற ஒரு பிரச்சனை என்று முக்கியமாக சொல்வார்கள். இந்த வாழ்வா சாவா என்று சொல்கிற நேரத்தில் தனிநபர்களுடைய வாழ்வா சாவா என்பதற்கு பொருள் அல்ல. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் சுதந்திரமாக கருத்து சொல்ல, இப்படியெல்லாம் நம்முடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால், அது ஜனநாயகம் என்ற மக்கள் நாயகத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது. இந்த வாய்ப்பு யாரோ நமக்கு கொடுத்த சலுகை அல்ல, அல்லது எவரோ போட்ட பிச்சை அல்ல. மாறாக
இந்திய அரசியல் சட்டம் என்ற அந்த அரசியல் சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களுடைய தலைமையிலே பல சிக்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை இருக்கிறதே, அந்த முகப்புரை தொடங்கப்பட்ட போதே we the people என்று ஆரம்பிக்கும். மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொண்ட அல்கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். நாம் இன்றைய ஜனநாயக உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படவில்லையானால் அது பணநாயகத்தாலோ ஜாதி நாயகத்தாலோ பார்ப்பன நாயகத்தாலோ அல்லது பதவி வெறியருடைய நாயகத்தாலோ அல்லது மத வெறியருடைய ஆட்சியினாலோ அது பறிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் மனிதர்களாக இருக்க முடியாது. தயவுசெய்து இதில் கட்சி ஜாதி மதமெல்லாம் பின்னால் மனிதர்களாக இருக்க முடியாது. நிறைய சொன்னாங்க. மோடி ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி இருந்ததெல்லாம் சொன்னார். அது வேண்டாம், உங்களுக்கு சுருக்கமாக 2-3 விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க, மீண்டும் மீண்டும் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள், சொல்ல வேண்டாம். இந்த ஆட்சியில் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி எப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால், மனிதர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாடுகளுக்கு பாதுகாப்பு உண்டு, பிராணிகள் மாட்டுக்கு பாதுகாப்பு உண்டு. பசுமாட்டுக்கு கொடுக்குற பாதுகாப்பை நான் காலமெல்லாம் உழைக்கிறானே என்னுடைய சகோதரன் வயல்வெளியில் இறங்கி, அந்த உழைக்கிறவனுக்கு கிடையாது. நமக்கு சோறு கொடுக்குறான் பாருங்க, அதுக்காக சேத்துல இறங்கி இருக்கிறான விவசாயி, அவனுக்கு பாதுகாப்பு இந்த ஆட்டம் கிடையாது. நேற்று கூட 6 பேர் இறந்திருக்கிறாங்க. முதல்ல அவர்களுடைய அனுதாபத்தை, அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். விவசாயிகள் போராட்டம் அங்கே அப்படியே குமுறி கொண்டிருக்கிறார்கள். டெல்லி தலைநகரத்தில் உள்ளே வராதேன்னு சுற்றி போட்டு வச்சுருக்கான். எந்த நாட்டிலேயாவது சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல போகக்கூடாது. இந்திய அரசியல் சட்டத்தில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் எல்லோரும் எங்கும் எப்போதும் நடமாடலாம் அப்படின்னு. இந்த நடமாடுறதுக்கு தடை போட்டதை எதிர்த்தது தான் 100 வருஷத்துக்கு முன்னால் வைக்கம் போராட்டம். ஆனால் இந்த ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி, டெல்லிக்கு வராதே விவசாயிகள், அதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் போட்டு அங்கே இராணுவத்தை மாதிரி இரும்பு கம்மி போடு, மற்றது போடு, அவர்களை அனுப்பாத அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்ல, ஜனநாயக உரிமைகளை எப்படி பறித்திருக்கிறார்கள்னா, ஹரியானா மாநிலம் டெல்லிக்கு பக்கத்தில் நம்ம செங்கல்பட்டு மாதிரி அது பூராமே, அப்படிப்பட்ட அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 15 நாட்களாக இன்டர்நெட் கிடையாது, இணையமே கிடையாது, ஃபோன் வச்சுருக்க முடியாது. இன்றைய நிலையில் எல்லாரும் தொலைபேசி வச்சுருக்கீங்க, அது கிடையாது பூராமே. அதே மாதிரி தான் மிகப்பெரிய அளவுக்கு மணிப்பூர், நம்ம மோடி அடிக்கடி போயிட்டு வர்ற ஊர். இதுவரையில் இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. அது மணிப்பூர் கிழக்க இருக்குது. அங்கே ஒடுக்கப்பட்ட சகோதரிகள் நிர்வாணப்படுத்தப்பட்டார். பழங்குடியினர் இந்த ஆட்சியில் அந்த மகளிருக்காக நான் யோசிய வாதத்திலேயே இது ஒரு புது வாதம், மோடி வாதம் இருக்க. விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாய்மார்கள் இந்த சீரியல் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த சீரியலில் ஒரு கட்டம் முடிஞ்ச உடனே டப்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமே 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த சீரியல். அதில் மோடி தான் பெரிய ஆக்டர். பார்த்தீங்கன்னா உத்தரவாதம்னு அது பாட்டுக்கு வருவார், திடீர்னு சம்மந்தமே இருக்காது. பாட்டி உட்காந்துருப்பாங்க, கிழவி உட்காந்துருப்பாங்க, இவங்க ஒருத்தருப்பாங்க. மிக முக்கியமாக அது மாதிரி அவர் சொன்னார் பாருங்கள், விளம்பரம் அதில் மிகப்பெரிய அளவுக்கு. அப்படி பெண்களுக்காக நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம். அது இல்லாத நண்பர்கள் சொன்னாங்க, நான் எல்லா கூட்டத்திலையும் முதல்லையே சொன்னேன். திடீர்னு நம்ம ஆளுக்கு இங்கே வந்து வித்தியாசம் இல்லாமல் சப்கா சாத் சப்கா விகாஸ் ஒன்றுமே புரியல. இதுனா வளர்ச்சி என்ன வளர்ச்சி மிக முக்கியமாக. அது மட்டும் இல்லை, குடுகுடுப்புக்காரன் வரலாம் பாருங்க, நல்ல காலம் வருது நட்டுவா. 4:30 மணிக்கு வந்து கேட்டால் ரொம்ப நல்லது, நம்ம ஆளே முட்டாள்தனமாக நினைப்பார் பூராமே. அதில் அச்சேதீன் அதான நல்ல காலம் வருதான் பூரா மிக முக்கியமாக. இப்படி எல்லாமே ஹிந்தி மயம். அது மட்டுமல்ல, உண்மைக்கு மாறானது.
அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த நடந்தபோது மனிதர்களுக்கு இல்லாத உரிமை மாட்டுக்கு சொல்லி, ஏன்னா இந்த மாட்டை பாதுகாக்கிறோம்னு சொல்லி உத்தரப்பிரதேசம் 80 பேர் உறுப்பினர்கள் அதிகமா இருக்குது. அந்த 80 பேர் நாடாளுமன்ற அனுப்புற உத்தரப்பிரதேசத்துல இதுக்கு முன்னால பல பிரதமர்களை உண்டாக்குற உத்தரப்பிரதேசம் நடக்கக்கூடிய ஒரு சாமியார் ஆட்சியில RSSல மிகப்பெரிய அளவிற்கு பொய்யான தகவல் பரப்புறான். ஒரு இஸ்லாமியர் மாட்டுக்கறி சாப்பிட்டாருன்னா மாட்டுக்கறி இல்லை போராமை, உடனே என்ன பண்ணுறான் மாட்டுக்கறி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னாட்டில் பார்த்தீங்கன்னா பீஃப் கிடைக்கும். பீப் தமிழில் எழுதுவான், பீஃப் கூட இருக்காது, அதில் மாட்டுக்கறின்னு சொல்ல மாட்டார் அம்மாள். மாட்டு இறைச்சின்னு சொன்னால் இங்கிலீஷில் சொன்னால் ரொம்ப கௌரவம், அதுதான் ரொம்ப மிக முக்கியம். பீப்பு கிடைக்கும் இங்கே, பீப்பு அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு. அந்த உரிமை எங்கே இருக்குன்னா இந்தியாவிலேயே ரொம்ப தாராளமாக மாட்டுக்கறி. அது மட்டுமல்ல, மாட்டு இறைச்சி தருமபுரி மாவட்டத்தில் மாட்டு இறைச்சியை தூக்கிட்டு ஒரு பாட்டு விற்கிறதுக்காக போயிருக்குது. நேற்று போன உடனே அதை அந்த அந்த நடத்துனர் இருக்கார் கண்டக்டரு, மாட்டு இறைச்சியா நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இறக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் பூரா. அதில் எல்லாத்துலையும் எதனால் சொன்னது இல்லை, ஒருவேளை காவியா அல்லது வேறு விதமாக தெரியாது. உடனே இறக்குன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்தில் இதுதான் திராவிடர் ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அடுத்த நிமிஷத்தில் அந்த கண்டக்டரை இறக்கி விட்டாங்க, பதவியிலிருந்து இறக்கு. மிக முன் நடத்து. இது எங்கே? தமிழ்நாட்டில். காரணம் என்ன? பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், இதுதான் மிக முக்கியம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்கள், எதை அவன் சாப்பிட்றத நீ நிர்ணயம் பண்ணுறதா, நான் என்ன சாப்பிட்றதுன்னு இங்கே உட்காந்துருக்கிறவர்கள் தோழர்களுக்கு நான் கேட்குறேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறீங்கன்னு கேட்டால் இங்கே விட்டுருவீங்களா? இல்லை, நீ ஏன் குழம்பு வச்சு கொடுக்குற? நான் என்ன சாப்பிட்றதுங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீ யார் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறேன். மருத்துவமனைக்கு போகிற நம்ம நோய் தீர்க்கறதுக்காக அப்போ நமக்கு பக்குவம் பத்திய சாப்பாடுன்னு அவர் கொடுக்குறாரு. அவர் அப்போ அந்தாண்ட டாக்டர் போனால் நம்மளால் என்ன சொல்கிறா, இப்போ நோயாளியாக இருக்குது, என்னங்க 2 வேளை இதையே சாப்பிட்டவங்க வீட்டில் இருந்து ஏதாவது வர முடியுமா பார்க்க கொண்டு வரக்காரு. அப்படி ஒரு இதுக்கு அது அந்த அளவுக்கு சுதந்திரம். உண்ணுவதற்கு சுதந்திரம் கிடையாது, உடுப்பதற்கு சுதந்திரம் இல்லை, அடையாளப்படுத்துவது இல்லை. ஜனநாயகம் என்பது இருக்கிறதே கொச்சைப்படுத்தப்பட்டது. ஜனநாயகம், மக்கள் நாயகம். அந்த மக்கள் வாழ்வதற்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 10 ஆண்டுகளா இங்கெல்லாம் சொன்னாங்க, கவிஞர் சொன்னார், மற்றவங்களாம் சொன்னாங்க, இவரெல்லாம் பற்றி காட்டி உலக அளவில் எத்தனாவதுல இருக்கோம்? 161ஆவதுல இருக்கோம். மொத்தமே 125, அதில் 124ஆவதுல இருக்கோம். 103. இதை கூட சொன்னீங்கன்னா எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் அண்ணாமலையும் மோடியும்னா? பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ அதிகமான எண்ணிக்கையில் இருக்கோம் பார்த்தீங்களா? நம்மால் அதுக்கு தலையாட்டுவான், பின்னால் இருக்கமா முன்னால் இருக்கமான்னு தெரியாது. இதுதாங்க அவன் பிரச்சாரம். இதை நான் வேடிக்கைக்காக நகைச்சுவைக்காக சொல்ல நினைக்காதீங்க. இந்த நாட்டில் எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கின்றன, இருந்திருக்கின்றன, நாளைக்கும் வரலாம். திடீர்னு கட்சி வேறு வரும், திடீர்னு 2 சினிமாவில் நடித்தா உடனே ஒரு கட்சி வரும்.